Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் வேத பாட வகுப்பில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் அன்பாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் மிக மிக குறைவு. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறவங்க அதிகம், ஆனால் வேதத்தை நேசிக்கிறவங்க ரொம்ப குறைவு. அல்லேலூயா. நீங்கள் உங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. அல்லேலூயா. வேதத்தை நேசித்து வாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேடி 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 வசனத்தை வாசிக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். அல்லேலூயா. இவைகளில் ஒன்றும் என்ன செய்யாதான், குறையாது. ஒன்றும் ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாமல் இருக்காது. அல்லேலூயா. அதனால் வசனத்தை அதிகமாக நேசித்து வாசிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தீர்மானத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம 2 பகுதிகளை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து எபிரேயர் நிருபத்திலிருந்து 11வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்தோம். அதில் 1லிருந்து நம்ம வாசிக்க கேட்போமா? 1, 2, 3 வசனங்களையும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து வாசிப்போமா? எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் 307வது பக்கம். 307வது பக்கம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 11வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிப்போம் சேர்ந்து. விசுவாசமானது பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம பின்பற்றலைன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆமென். வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அதை குறித்து தான் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். அதில் முதல் பகுதியெல்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா விசுவாச போதனைங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டில் போய் நீங்கள் அதை கவனிக்கணும். இன்னைக்கு வராதவங்க அதை கண்டிப்பாக பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இது தொடர் போதனை. இன்னும் சரியான விதத்தில் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. அவ்வளோ பெரிய சத்தியம் இதில் மறைந்திருக்கிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆமென் மிக மிக பெரிய மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம். காணப்படாதவைகளின் நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். ரெகுலராக வரும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். அதனால் வியாழக்கிழமை கூட்டத்தை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சரி. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அந்த உறுதி எதிலிருந்து வருகிறதுனா வேத வசனத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் உலக மக்களுக்கு, ஆண்டவரை பின்பற்றின பரிசுத்தவான்களுக்கு என்னென்ன காரியங்களை
அவர் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உறுதி உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. இப்போ நோவாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நோவா எப்படி விசுவாசித்தார், எப்படி ஆண்டவரை பின்பற்றினார், பிரியப்படுத்தினார் என்பதை குறித்து நீங்கள் தியானிக்கும் போது என்ன வரும்? நோவாவுக்குள்ளே இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. அப்போது இந்த வேத வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும் பாருங்கள். நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்கிறது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, 2வது வசனத்தில் வாசித்தோம், தியானிக்கும்போது அதில் சொன்னோம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போது நற்சாட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை. தேவனால் நம்ம என்ன செய்யணும்? சாட்சி பெறணும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னன்னா, 3வது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற நிறைய விஞ்ஞானிகள் இன்றைக்கும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகம் எப்படி உண்டானது? இயேசுவை அறியாதவங்க, வேதத்தை படிக்காதவங்க, உலக ஞானம் நிறைய புத்தகங்களெல்லாம் படித்து அவங்களுக்கு உலக ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தேடிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, மனுஷன் எங்கேருந்து வந்தான்? குரங்குலேருந்து வந்தான். இதுக்கும் கொஞ்சம் நாள் முன்னாடி சொன்னாங்க, உலகம் வட்டம் கிடையாது, உலகம் என்ன சொல்கிறது, தட்டையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வசனம் சொல்லுது பூமி உருண்டை. அல்லேலூயா. மனுஷன் அவனுடைய மூளையினால் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வசனம் எழுதப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 3000-5000 வருடங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் மனுஷர்களிடத்தில், பரிசுத்தவான்களிடத்தில் அவைகள் எல்லாவற்றையும் விவரித்து சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அதைத்தான் ஒன்றா இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எவ்வளோ அழகாக தெளிவாக வசனம் சொல்லுது பாருங்கள். அப்போது இந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. உலகங்கள் யாரால் உண்டாக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட, கர்த்தருடைய வார்த்தையினால். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் தியானிக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி சொல்ல வேண்டிய வசனங்கள், விஷயங்கள். நம்ம பிரசங்கம் பண்ணலாம், இப்போ ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, சங்கீதம் 33:6 நீங்கள் வாசிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினாலே வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால். எத்தனை பேர் அதை படிச்சிங்க? கர்த்தருடைய வார்த்தையினால வானங்களும், சேர்ந்து வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய வார்த்தையினால வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. கண்ணுக்கு தெரிகிற மனுஷர்கள் மட்டுமல்ல தேவனுடைய படைப்பு, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற தூதர்களும் கர்த்தருடைய படைப்பில் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, சர்வ சேனையும் உண்டாக்கப்படும். ஒரு காலத்தில், இப்பொழுது நம்ம சாத்தான்னு சொல்கிற லூசிபரை உண்டாக்கினார் கர்த்தர்.
அல்லேலூயா. உண்டாக்குனாரா இல்லையா? உண்டாக்குனார். அவன் கூடவே விழுந்து போன, அவனுக்கு பின்னாடியே வந்து அவனை பின்பற்றி விழுந்து போன தூதர்களை யார் தான் உண்டாக்குனது? கர்த்தர் தான் உண்டாக்குனார். எப்படி உண்டாக்கியிருப்பாரு? வார்த்தையினால். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம அதை குறித்து நம்ம படிக்க முடியும். அப்போது ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது அப்படிங்கிறத நம்ம தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம தியானித்தோம்னாலே ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ மரியாதை கொடுத்து நம்ம அதை மதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. தியானிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக தியானிக்கணும். அப்போது கர்த்தருடைய வார்த்தையை எப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம வைத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை எப்படிப்பட்ட நிலைமையில் வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தை புறப்படுகிறதான நேரத்திலேயே எந்த ஒரு இடத்துக்கு அந்த வார்த்தை அனுப்பப்படுகிறதோ அந்த சூழ்நிலையை முற்றிலுமாய் மாற்றி அமைக்கக்கூடிய சகல வல்லமையும் அந்த வார்த்தையோடு கூட பயணித்து போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு சொன்னார், லாசர்வே வெளியே என்ன செய்? நீங்க சொல்லுங்க. லாசர்வே யாரு? லாசர்வே வெளியே வா. சத்தமா சொல்லுங்க. லாசர்வே. அப்படிதான். லாசர்வே வெளியே வா. இது ஒரு வார்த்தை. இது ஒரு வார்த்தை. லாசர் எங்க இருக்கிறாரு? கல்லறைக்குள்ள இருக்காரு. எங்க இருக்காரு? அந்த டோரை மட்டும்தான் திறந்துருக்கிறாங்க. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க 20 அடி ஆழத்தில். எத்தனை அடி ஆழம்? நடந்து அப்படியே போனால் 20 அடி ஆழம். அந்த ஆழத்தில் தான் அந்த லாசருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்ததான். பாறையை ஓட்டை போட்டு குடஞ்சி உள்ள, அது பேர் தான் கல்லறை. நம்ம எல்லாம் சாகும்போது மண்ணறையில் வைப்பாங்க. எதில் வைப்பாங்க? மண் அறை. என்ன அறை? பயப்படாதீங்க, மண் அறை. ஆனால் யூதர்கள் வைக்கிற பேர் என்னது? கல்லறை. என்னது? நம்ம மண்ணறையை தான் கல்லறைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரிஜினல் கல்லறை எங்கே இருக்குன்னா யூதர்களுடைய ஏரியா, அவங்க தேசத்தில் போய் பார்த்தா தெரியும். கல்லறை. ஒரு பெரிய மலையை என்ன செய்வாங்க? குடைவாங்க. எதுக்கு என்ன சொல்வீங்க? துளையிட்டு உள்ள ஒரு ஸ்பேஸை உருவாக்குவாங்க. பாறை வெளியே அப்படியே இருக்கும். பாறை என்ன செய்யும்? வெளியே இருக்கும். சொல்லி தந்துருக்காங்களா இப்படி? பாறையை உள்ள ஓட்டை போட்டு ஒரு பெரிய வீடு மாதிரியே மாற்றிடுவாங்க பாறைக்குள்ள. அது ஒரு பெரிய ஒரு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றாற் போல் என்ன செய்வாங்க? பாறையை வாங்கி வைப்பாங்க. பாறை என்ன செய்வாங்க? கல்லறையாக மாற்றி வைப்பாங்க. குடும்ப கல்லறை. என்னது? குடும்ப கல்லறை. பாருங்க. அப்போது இயேசுடைய வார்த்தை என்ன செய்யுது? அந்த கல்லறைக்குள்ளே போகுது. இயேசுடைய வார்த்தை. நீங்கள் அந்த வார்த்தை கூட வர்றீங்களா இல்லையா? இயேசுடைய வார்த்தை எங்கே போகுது? இயேசு சொல்கிறார், லாசர்வே வெளியே வா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இயேசு அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. வார்த்தையை எங்கே பண்ணுறாரு? எங்கே அனுப்புகிறாரு? கல்லறைக்குள்ளே அனுப்புகிறார். அப்போ இந்த வார்த்தை எங்கே போகுது? லாசருடைய காதுகளில் கேட்குது. லாசருடைய காதுகளில் கேட்குது. அல்லேலூயா. லாசருக்கு உயிர் இருந்துச்சா? செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள். சோத்திரம். பொதுவாக மனுஷனுடைய சரீரம்
4 நாள் தாண்டிருச்சுன்னா வித்தியாசமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. யூதர்கள் அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி அடக்கம் பண்ணும்போது ஓரளவுக்கு உடம்பு என்ன செய்யாது, ஒன்றும் பண்ணாது. அவங்க இந்த நலத தைலம், இந்த தைலம் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. சுற்றி 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 ஒரு 3 சுற்றுக்கு மேலே சுற்றுவாங்க போல். ஒரு லேயர், அப்புறம் கொஞ்சம் தைலம், அதுக்கு மேலே இன்னொரு லேயர், அதுக்கு மேலே துணி, அதுக்கப்புறம் திருப்பியும் தைலம், திருப்பியும் துணி, அதுக்கு மேலேயும் தைலம். இதுதான் யூதர்களுடைய அடக்கம் பண்ணுகிற முறைமை. துணியை சுற்றி 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 என்ன செய்வாங்க, ஆமாம் அப்படியே வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த 3 லேயரை தாண்டி இயேசுடைய சத்தம் லாசருவின் காதுகளில் போய் கேட்குது. ஆமென் சொல்லுங்க வாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு செகண்ட். ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த வார்த்தையுடைய வல்லமையை சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது பாருங்க. வேதம் சொல்லுது, சங்கீதம் 33:6 என்ன படித்தோம்? கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த லாசருடைய காதுகளை கேட்ட உடனே ஒரு செகண்டில் அவனுடைய சரீரம் ரீஸ்டோர் ஆகுது. ஒரே செகண்டில் ரீஸ்டோர் ஆகுது. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. லாசர் எப்படி வெளியே வந்தார்? எப்படி வந்திருக்க முடியும்? ஏதோ சொல்லுது, அந்த பகுதி நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். எப்படி சுற்றி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி வெளியே வந்துட்டார். யோசிச்சு பாருங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இதான் வல்லமை. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நடக்க முடியாது, கால் 2 என்ன பண்ணியிருக்காங்க, 1 லேயர் 2 லேயர் 3 லேயர் வரைக்கும் சுற்றி மொத்த உடம்பையும் சுற்றி வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இயேசு சொல்றாரு, அவனுடைய உடம்புல இருக்கிற நீங்கள் கட்டி இருக்கிற கட்டுகளை என்ன செய்யுங்க, அவிழ்த்து விடுங்கள்னு சொல்கிறார். சத்தமுறையில் சொல்லும் அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை யோசிக்கிறீங்கன்னு தெரியல, எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்கிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. சங்கீதம் 33:9 சொல்லுது. 33:9 சொல்லுது, வாசிங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்ல 5 முறை இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நிற்கும். அல்லேலூயா. இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும்? உங்கள் வாழ்க்கையில் எப்படி இதை உரிமை கொண்டாட முடியும், உரிமையாக்க முடியும்? உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த வார்த்தை அப்படியே எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா கவனிங்க. ரோமர் 1:20 சொல்லுது, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் எப்படி இருக்கான்? தெளிவாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இந்த உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மலையை பார்க்கும்போது என்ன தோணணும்? ஆண்டோடைய வல்லமை எவ்வளோ பெருசு. மலையை பார்த்துட்டு அப்படியே போகிறதில்ல. அது கொஞ்சம் நின்று பார்க்கணும். ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருப்பாருன்னு யோசிச்சு பார்க்கணும்.
ஒரு மலையை தூக்கி கொண்டு வைக்க முடியுமா ஒரு மனுஷனால்? ஆமாம், பாருங்கள், இமயமலைக்கு ஏறி போகிறது ஒரு பெரிய சாதனைன்னு நினைக்கிறாங்க. கின்னஸ் சாதனை. என்ன சாதனை? ஆமாம், சோத்திரம். மேலே போக போக குளிர், அவ்வளோ குளிர். அதையும் தாண்டி சாதனை படைக்கிறதுக்காக மேலே ஏறி போகிறாங்க. மேலே ஏறி நின்றுட்டு ஒரு கொடியை காட்டுவாங்க, நான் பாஸ் ஆகிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், அந்த மலையை உருவாக்குனது யாரு? புரியுதா உங்களுக்கு? அந்த மலையை உருவாக்குனது யாருங்க? ஏறி போகிறத சாதனைன்னு நினைக்கிறாங்க. ஆமென். அப்போ அதையும் தாண்டி அதை உருவாக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. சத்தமரல சொல்லுங்க அல்லேலூயா. இமயமலையை அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கணும். இமயமலையை விட யோசிச்சு பாருங்க, நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது இமயமலை தெரியுது. அதை விட அந்த இமயமலை ஒரு கடலில் ஒரு பகுதி இருக்குது தெரியுமா? மரியானா ட்ரெஞ்ச் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரியானா ட்ரெஞ்ச் கேள்விப்பட்டது இல்லையா? நெட்டில் அடித்து பாருங்கள். அந்த இமயமலையை தூக்கி அந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ளே போட்டால் இமயமலை உள்ளே போயிடும் கடலுக்குள்ளே. அப்படி ஒரு ஆழம் கடலுக்குள்ளே இருக்கு. ஆமென். யோசிச்சு பாருங்க, வீட்டில் போய் பாருங்க, அது எங்கே இருக்குன்னு தேடி. போக 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 ஆழம் போயிட்டே இருக்கு. இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அந்த மீன்கள், தண்ணியில் வாழுற உயிரினங்கள், இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை. அல்லேலூயா. இமயமலையே தூக்கி உள்ள போட்டாலே வெளியே கடல் தான் தெரியும். அந்த அளவுக்கு ஆழம் கடலுக்குள்ள இருக்கு. ஆமென். ஆண்டுடைய படைப்பு. அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டைட்டன் ஒரு நீர்மூழ்கி போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க கேளுங்க. கடலின் ஆழத்தில் போய் ஒரு கப்பல் கீழே விழுந்துருச்சு. டைட்டானிக்குங்கிற ஒரு கப்பல் விழுந்துருச்சு. அந்த கப்பலை தேடி, கப்பலை பார்க்கறதுக்காக சுற்றுலா, என்னது சுற்றுலா, தண்ணிக்குள்ளே போகிறாங்க. கீழே போய் 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 ஒரு இத்தனை அடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு அடி இறங்கி 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 கீழே போகுது. கீழே போகும்போது ஒரு டேமேஜ். எதில்? அந்த டைட்டன் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி, அந்த சின்ன ஒரு கேப்சூல்னு சொல்லுவாங்க, சின்ன ஒரு கேப். அந்த கேப் வழியாக தண்ணி உள்ளே வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? போன 5 பேர் ஒரு செகண்டில் அவுட். எப்படி? ஏன்னா அவ்வளவு அழுத்தம் தண்ணிக்குள்ளே இருக்கு. அப்படி தானே? ஒரு 10 அடி நீங்கள் தண்ணிக்குள்ளே இருந்திருக்கிறீங்களா? 10 அடி தண்ணிக்குள்ளே அடியில் இருந்திருக்கிறீங்களா? நான் இருந்திருக்கிறேன். 20 அடி இருந்திருக்கிறீங்களா? நான் இருந்திருக்கிறேன் 20 அடி ஆழத்தில். அல்லேலூயா. சோத்திரம். இது எங்களுக்கு ஒரு விளையாட்டு, சின்ன வயசில் ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டுன்னா, தண்ணிக்குள்ளே கிடக்கிற மண்ணை தூக்கிட்டு மேலே வரணும். நாங்கள் படிக்கிற வயசில் நாங்கள் மாறி மாறி விளையாடுறது. அது 10 அடி இருக்கும், 20 அடி இருக்கும், சில வேளை 30 அடி கூட இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு வர்ற பசங்க. நான் அதுக்கு மேலே போக மாட்டேன், 30 அடியெல்லாம் போனதில்லை. 20 அடி ஆழம் உள்ளே போகும்போது காது ரெண்டும் இப்படி அடைச்சிரும். என்ன ஆயிரும்? அவ்வளோ அழுத்தம் உள்ள ப்ரெஷர். 20 அடிக்கு எப்படி இருக்குன்னா, 200 அடினா எப்படி இருக்கும்? 2000 அடினா பாருங்க. அந்த கேப்சூல் அப்படியே நசுங்கிருச்சு. கேப்சூல் என்ன ஆயிடுச்சு? அப்படியே நசுங்கி 5 பேரும் ஸ்பாட் அவுட்டு. இதுவரைக்கும் அந்த அந்த பாகங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இப்போவும் தேடிட்டு இருக்கிறாங்க 5 பேர். எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆண்டுடைய படைப்பு. அல்லேலூயா. ஆண்டுடைய படைப்பு எவ்வளோ பெரிய படைப்பு பாருங்கள். நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு வீடியோ நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். சோத்திரம். சத்தமரலை சொல்லும் அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம்.
Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம். அந்த பாருங்க, எல்லாரும் பார்க்கணுண்ணே வீடியோவை விடாமல் பாருங்க, கவனமாக பாருங்க. Praise the Lord, praise the Lord. நெட்டு ப்ராப்ளம் நினைக்கிறேன். நேற்று ஒன்று ஆன் பண்ண ஏசாயா 40:26. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவைகளை எல்லாம் என்ன செய்கிறாராம்? பெயர் பெயராக. அடுத்து, அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்தீங்களா? 40:26 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண்களை என்ன செய்யுங்க? ஏறெடுத்து பாருங்க. யாரை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு? கரெக்டாக சொல்றீங்க, உங்களை பார்த்தா. ஹல்லேலூயா. டேவிட் பிரதர் சொல்றாரு, எங்களை பார்த்து. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து கண்களை என்ன செய்யுங்க? ஏறெடுத்து பார்க்கணும். ஏறெடுத்து பார்க்கணும். சிலர் மழை பெய்யாத நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, மழையை எதிர்பார்ப்பாங்க. வானத்தில் என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க. எப்படா மழை பெய்யும், எப்படா மழை பெய்யும், ஏசப்பா மழை பெய்யணுமே ஏசப்பா அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். வானத்தை பார்த்துட்டே நிற்போம். எங்கேயாவது ஒரு கருப்பாக ஒரு, அது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. உத்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஐயோ ஒரு மழை வந்தால் நல்லா இருக்குமே, ஒரு மழை வந்தால் நல்லா இருக்குமே. யாருக்கு தெரியும்? அது அதையே கவனித்து பார்ப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அது தெரியும். பார்த்தோன்னே ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே ஒரு கருப்பான ஒரு மேகத்தையும் காணலை, எப்படியாவது ஒரு மழையை பெய்ய பண்ணிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ தான் எங்கள் ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாப்பாடுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். அடுத்து சொல்லப்படுற அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? சொல்லுங்க, அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அடுத்து, அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி. எப்படி? இந்த வீடியோ பார்த்தா நல்லா இருந்திருக்கும். பார்ப்போம், அது ஓடுதான்னு பார்ப்போமா? சூத்திரம். டைம் வேறு போயிட்டுருக்காதான், கொஞ்சம் இதுவாக இருக்கு. சரி பார்ப்போம், நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் பார்த்தோமா? பாருங்க, இப்போ பூமி வந்து தாண்டிச்சோம். பூமியை தாண்டி
பூமி எங்கே போயிடுச்சு? சின்னதாக போயிடுச்சு. நிலா, நிலா தெரியுதா? நிலா, நிலாவும் பூமியும் தாண்டியாச்சு. புள்ளி, பூமி எங்கே இருக்கு? அங்கே பாருங்க, ஒரு புள்ளியாக போகுது பாருங்க, போயிச்சா? அப்புறம் செவ்வாய் கிரகம், என்னது செவ்வாய் கிரகம், சூரியன், அவரை பாருங்க போயிட்டே இருக்கு பாருங்க. ஆண்டுடைய படைப்பு பாருங்க. சூரியன், பூமி எங்க இருக்கு? பூமி எங்க இருக்கு? சின்ன ஒரு புள்ளி, குட்டியா இருக்கு பாருங்க. பூமி தாண்டிடுச்சு, இப்போ சூரியனும் தாண்டிடுச்சு. நம்ம என்னன்னா பெருமை பாராட்டிட்டு இருக்கோம், நாம் பெரிய ஆளு பாருங்க. அப்புறம் என்ன வந்துச்சு? ஜூபிட்டர், நெப்டியூன், யுரேனஸ், எங்கேயோ இருக்கு புள்ளி, சின்ன புள்ளியா இருக்கு பாருங்க, பூமியை விட பெருசு. இப்போ ஒரு இது தாண்டியாச்சு, ஒரு லேயர் தாண்டியாச்சு. ஒரு லேயர் தாண்டி அடுத்த லேயர். எங்க இருக்கு பாருங்க? நம்ம சூரியன், பூமி எல்லாம் அந்த சின்ன புள்ளி நடுவில் இருக்கு பாருங்க, புள்ளி. அந்த புள்ளியே பார்த்துட்டுருங்க நம்ம எங்க இருக்கோன்னு. ஒரு வழியாண்டு இப்போ சூரியன் எங்க இருக்கு? அங்க புள்ளியா இருக்கு பாருங்க. இவங்க இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் இந்த இவ்வளவு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க, பேர் போட்டிருக்காங்க. வார்த்தைகளை என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல். ஹல்லேலூயா. வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் எல்லாம் அவருடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் உணர்ந்தாதான், ஆண்டவர் அவருடைய வல்லமையை குறித்து நீங்கள் உணர்ந்தாதான் பிரசங்கத்தை நல்லா கவனிப்பீங்க. பிரசங்கத்தை என்ன செய்வீங்க? நல்லா கவனிப்பீங்க. ஏன்னா அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களோடு ஏதோ ஒரு வசனம் மூலமாக, ஏதோ ஒரு வார்த்தை மூலமாக பேசுவார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. வாஞ்சை உள்ள ஆத்மாவை என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். இப்போ நீங்கள் எப்படி வரணும்? தாகத்தோடு வரணும், வாஞ்சையோடு வரணும். இன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு மூணாவது பாட்டு. என்ன பாட்டுனா, மூணாவது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளா உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீங்க அதை எப்படி எடுக்கணும்? எப்படி உங்க மைண்ட்ல எது வரணும்? அவருடைய வார்த்தையினால உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னு உங்களுக்கு என்ன வரணும்? இந்த வீடியோ ஞாபகத்து வரணும். ஆமென். மனுஷனுங்களை பாருங்க, இந்த வீடியோ பார்க்காதவன் என்ன சொல்லுவான்? நான் யார் தெரியுமா? நான் எல்லாம் இறங்குனேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சோத்திரம். நீ என் கால் தூசிக்கு சமம். அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்கணும். ஆமென். எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். எவ்வளவு துதிச்சாலும், எவ்வளவு மகிமைப்படுத்தினாலும் இதுக்கு ஈடு இணையே கிடையாது. அல்லேலூயா.
ஏன்னா அவ்வளவு வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அலையில சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஆராதிக்கும் போது எப்படி இருக்கணும்? எந்த மாதிரி ஆராதிக்கணும்? அறகுட மனசோட ஆராதிச்சோம்னா அவர் பக்கத்திலேயே நம்ம துதி பலி எல்லாம் இங்கேயே கிடக்கும். கரிசகுளம் சர்ச்சிலேயே கிடக்கும். எவ்வளோ தூரம் தாண்டி போக வேண்டியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்போவும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க மனுஷங்க. இதெல்லாம் வந்து ஒரு இமேஜினேஷன் தான். ஸ்தோத்திரம். கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை, விசுவாச வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பணும், அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டு காட்டினேன். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. பாருங்க. அப்போ உங்க வாழ்க்கை உருவாக்குறதுக்கு அவருக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? இதெல்லாம் அவருடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. சோத்திரம். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க, சூரியனை நோக்கி பூமி போயிட்டு இருக்கான். சூரியனை நோக்கி சூரியன் வந்து பூமியை இழுத்துட்டு இருக்கான். என்ன செய்தான்? பூமியை இழுத்துட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? சூரியன்லேருந்து பூமிக்கு அந்த வெளிச்சம் வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுமா? எத்தனை நிமிஷம்? நீங்கள் பார்க்குற சூரியன் 8 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள சூரியனை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு செகண்ட் அப்படி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் பார்க்குற சூரியனோட அந்த அந்த அது எப்போ உள்ளதை பார்க்குறீங்க? 8 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க சூரியனை. அந்த வெளிச்சம் இங்கே வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. எப்படி புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நிலாவில் கால் வச்சானா? என்ன பண்ணானா? நிலாவில் அதை பெருசாக கொண்டாடுறாங்க. உலகம் பாருங்க, நம்ம பார்த்த அந்த யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையும் ஆண்டோடைய கால் தடம் இருக்கிறது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ்லாம். என்ன விஷயம்னா, மனுஷன் அங்கே போக முடியாது. ஆக்சிஜன் இல்லை, என்ன இல்லை, அதனால மனுஷன் என்ன செய்ய முடியல, நிலாவில் போக முடியல. நிலாவில் சும்மா என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். ஒரு சென்ட் நிலம் 90 லட்சம், 90 கோடி. எப்படி? நிலாவில் ஒரு சென்ட் எவ்வளோ? யாராவது வேணுமா? வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. 90 கோடி கொடுத்து ஒரு சென்ட்டு நிலாவில் உங்களுக்கு இடம் வேணும்னா விற்கிறாங்க. இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு தான் பேப்பரெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறது. ஒரு சென்ட் நிலம் நிலாவில் பாருங்கள். ஆண்டவர் படைச்சதை இவங்க கூறு போட்டு விற்கிறாங்க கோடி கோடியா. இன்னும் கொஞ்ச நாள் கழியும் போது அங்கே மனுஷனுங்களை அனுப்புவாங்களாம். என்னமோ தெரில, அனுப்புகிறாங்களோ தெரியல, என்ன பண்ணுறான் போகிறாங்களோ தெரில. அதுக்கு முன்னாடி இயேசு வந்து எல்லாத்தையும் ஒரு கொலைச்சிட்டாருன்னா அவ்வளோதான். அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வல்லமையான வார்த்தைகள். சங்கீதம் 33:9 சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். அல்லேலூயா. பாருங்க, டைம் போயிடுச்சு. அப்போ அந்த விசுவாசத்தை படிக்கணும். 3வது வசனத்திலலாம் நிற்கிறோம். ஒரு நாள் ஒரு வசனம், ஒரு நாள். இன்னும் நான் வந்து அடுத்த வாரத்தில் 1வது வசனத்தை விளக்க போகிறேன். திருப்பி 1வது வசனத்தை என்ன பண்ண போகிறேன்? திருப்பி 1லேருந்து வருவேன். இது வந்து சும்மா ஒரு ஸ்டார்டிங்கில் சும்மா ஒரு 3 வசனத்தை வாசிப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. 1வது வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போவும். சரியா? அதனால் வர்ற வியாழக்கிழமை எல்லோரும் என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. வேலையெல்லாம் நேரமே முடித்து வியாழக்கிழமை கூட்டம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். சரியா? அப்போ தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக படிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இவ்வளோ ஆழமாக எல்லாம் போக மாட்டேன். ஆமேன். இப்போ பேசுகிற மாதிரி அன்னைக்கு என்ன செய்ய மாட்டேன். அன்னைக்கு நான் இதை மாதிரி பேசுகிறேன்னா நீங்கள் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. அதனால் மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போவேன். ஆழமான வசனத்தை கேட்கணுன்னா என்ன செய்யணும்? வியாழக்கிழமை வரணும்.
இல்லாட்டி வியாழக்கிழமை போடுற அந்த யூடியூப்பில் போடுற அந்த வீடியோவை என்ன செய்யணும்? பார்த்து நோட்ஸ் எடுக்கணும். என்ன செய்யணும்? பார்க்குறதில்ல, நோட்ஸ் எடுத்து காட்டணும். சரியா? அப்போ தான் நான் நம்புவேன். இல்லை பாஸ்டர் நான் பார்த்தேன்னா நான் நம்ப மாட்டேன். அதை நோட் பண்ணி நீங்கள் காட்டணும். இந்த நாள் அதில் டேட் இருக்கும் பாருங்கள், அந்த டேட்டை போட்டு 1ஆம் பாகம் 2ஆம் பாகம், இன்றைக்கி 3ஆம் பாகம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, 3ஆம் பாகம். சரியா? அப்போது நீங்கள் வீட்டில் போய் வர முடியாத சூழ்நிலை இருக்கும், வேலைக்கு போயிடுவீங்க, அப்போ நீங்கள் அதை பார்க்கணும். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி நம்ம படித்தது என்னது? முடிக்க போகிறேன். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள், எபிரேயர் 11:3 வாசிங்க. விசுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது இவ்விதமாய் காணப்படுவீர்கள், தோன்றப்படுவீர்களால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் கொஞ்சம் வந்திருக்கும். ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வந்திருக்கும். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.